நியூஸ் 21 நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் திரு ரமேஷ் அவர்களிடம் சமூக நலன் கருதி தற்பொழுது போராட்டங்கள் சட்ட பிரச்சனைகள் குறித்து சில கேள்விகள் நேர்காணல் அவர்களிடம். ஐயா வணக்கம். வணக்கங்க. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதல் கேள்வி, ஐயா இப்போ பாமர மக்கள் ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும் அப்படின்னா எவ்வாறு அணுகுவது, அதனை காவல்துறையிடம் சிஎஸ்ஆர் பெற்று அதனை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அவர்கள் விழிப்புணர்வுக்காக தாங்கள் சில விளக்கங்கள். இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்திற்கு செல்லும்போது அவர் நேரடியாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். இதுவே பாதிக்கப்பட்ட நபர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போலீஸார் அவர்கள் இருக்கும் மருத்துவமனைக்கே அவங்க ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு போவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க எஃப்ஐஆர் போடலாம். போலீஸார் ஹாஸ்பிட்டலில் வாங்கின ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாருன்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புகார் கொடுத்துட்றீங்க, புகாருக்கு கண்டிப்பாக போலீஸார் சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் கேட்டு பெறணும். சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு உங்களுடைய புகார் விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அது விசாரணை செய்யும்போது சம்பவ சாட்சிகளை அவர்கள் விசாரித்து அவங்க வாக்குமூலங்கள் பெறுவார்கள். அதே போல் ஏதாவது அடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஏதாவது பொருட்கள், வழக்கு சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பறிமுதல் செஞ்சு அது பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் காவல்துறையினருக்கு அதிகமான வேலை பளு இருக்கும்போது ஒரு சில நாள் நீங்கள் கொடுத்த புகார் பல்வேறு நாட்களாக பெண்டிங்கில் இருக்கும், இல்லை இழுத்தடிக்கப்படலாம். உங்களுக்கு காவல்துறை மீது ஒருவேளை நம்பிக்கை இல்லை என்றால் அல்லது அவ்வளோ பொறுமை இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு அணுகி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் முறையில் இதே எஃப்ஐஆர் போட சொல்லி நீங்கள் டைரக்ஷன் வாங்கலாம். இல்லை நேராகவே இந்த வழக்கை நீங்கள் ஃபைலுக்கு எடுக்கணும், சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைலுக்கு எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி நேரடியாக ஃபைலுக்கு எடுத்து விசாரணைக்கு நீங்கள் உட்படுத்தலாம். போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்வாங்களோ அதே முறையை கோர்ட்டும் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அது காவல்துறைக்கு எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்களோ அதுக்கு மேலே ஹையர் அஃபிஷியல் டிஎஸ்பி, எஸ்பி அவங்களெல்லாம் போய் நீங்கள் பார்த்து புகார் கொடுக்கும்போது உங்களுடைய விசாரணை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீதிமன்றத்தை அணுகலாம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஐயா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பொதுமக்கள் நிறைய காவல்துறை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திட்டு வராங்க. விபத்து குறித்து இருசக்கர வாகனம் செல்லும்போது தொலைபேசி செல் பேச வேண்டாம், கவனம் சிதற வேண்டாம், கவனத்துடன் வாகனத்தை ஓட்டுங்கள் என்று காவல்துறை மூலம் பல விழிப்புணர்வு பல கட்ட அமைப்புகள் மூலமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. சிறந்த செயலில் இது பொதுமக்களிடையே விழிப்புணர்வுக்காக காவல்துறை மூலயமா விழிப்புணர்வு பல பண்ணாலும் அதை கவனம் கொள்ளாமல் சில விபத்துக்கள் ஏற்படுது பொதுமக்கள் பாமர மக்களுக்கு. அப்படி ஏற்படும் பட்சத்தில் அவங்க எவ்வாறு அதை அணுகுவது, அந்த விபத்து ஏற்பட்டால் அதனை இன்சூரன்ஸ் கிளைம் செய்வது, அதை பற்றி சில விழிப்புணர்வு ஐயா. விபத்து நடக்கும்போது விபத்துக்குள்ளான நபர்களின் குடும்பத்தார் மிகவும் துயர சம்பவத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர்களை சார்ந்தவர்கள் இல்லைன்னா அவங்களுக்கே கூட என்ன பண்ணணும்னா முதல்ல ஏஆர் காப்பி போடணும். ஏஆர் காப்பி எங்கே அரசு மருத்துவமனையில் போடலாம், தனியாரில் அங்கீகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி இருக்கிற எல்லா மருத்துவமனையிலையும் பில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, கம்ப்யூட்டர் பில் கொடுக்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் விபத்து நடந்த உடனே அங்கே போய் சேரும்போது முதல்ல ஏஆர் காப்பி ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் அதை என்ட்ரி பண்ணிக்குவாங்க. ஐயா அது எல்லா மருத்துவமனையிலும் கொடுப்பாங்களா, இல்லை அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் மட்டும் கொடுப்பாங்களா? அதனுடைய விழிப்புணர்வும் மக்களுக்கு இடையாமல் இருக்குது. அதனுடைய பதிலையும் கொஞ்சம் கூறிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். அரசு மருத்துவமனைகள் அனைத்திலும் ஏஆர் காப்பி கொடுப்பாங்க.
தனியார் மருத்துவமனைகளில் நம்ம கம்ப்யூட்டர் பில்லாக போடுறாங்க பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம், எல்லாம் நிறைய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை தான். ஒரு சில ப்ரிஸ்கிரிப்ஷன் கையில் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஏஆர் காப்பி போட மாட்டாங்க. கம்ப்யூட்டர் பில் கொடுக்குற இடத்துல அவங்க ஏஆர் காப்பி போடுவாங்க, ஜிஎஸ்டி நம்பரோடு இருக்கவங்க. ஏஆர் காப்பி கண்டிப்பாக விபத்து வழக்கிற்கு கண்டிப்பாக ஏஆர் என்ட்ரி கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். ஏஆர் என்ட்ரி இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாளைக்கு செட்டில்மெண்ட் உட்காரும்போது நீங்கள் அன்றைய தேதியில் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெற்றீங்க, அன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற விஷயத்தை அவங்க கவனம் கொள்ள மாட்டாங்க. ஏஆர் காப்பி என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு உங்களுக்கு ரெக்கார்டாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி, ட்ரீட்மெண்ட் சம்மரி மற்றும் உள்ள ஆவணங்கள், எக்ஸ்ரே என்னென்ன இருக்கோ, நீங்கள் பில் என்னென்ன இருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம். இன்னொரு விஷயம், கிளைமில் வந்து 2 வாகனங்கள் மோதிக்கொள்கிறது. அந்த 2 வாகனங்களில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டவராகவும் மற்றொருவர் வந்து எதிரியாகவும் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட புகார் கொடுத்து எதிரில் வந்த வண்டியை வந்து என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ்டு வெஹிக்கிளாக, எதிரியின் வெஹிக்கிளாக அவங்கள வந்து சேர்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவருடைய வெஹிக்கிளுக்கு வந்து அவருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும், எதிரில் இருக்கிற வண்டிக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், வண்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓனர் லைபிலிட்டி, வாகனத்தின் உரிமையாளரிடமிருந்து நீங்கள் விபத்து இழப்பீடு கோரலாம். விபத்து இழப்பீடை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அருகாமையில் இருக்கிற நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கறிஞர் வச்சு விபத்து இழப்பீடு வழக்குகள் நீங்கள் தொடரும்போது அவங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் கேட்கும்போது அது உங்களுக்கு தெரிய வரும். விபத்து இழப்பீடுகளில் நாம் ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போய் சேர்ந்ததுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுலேருந்து நமக்கு கொடுத்த பில்கள் மற்ற எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது உங்களுடைய விபத்தை, நீங்கள் விபத்து நடந்தது, எந்த இடத்துல சேர்ந்தீங்க, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க, நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு விபத்து இழப்பீடு வழங்கப்படும். உங்களுக்கு கண்டிப்பாக முதல் தகவல் வரைக்கும் பதிவு செய்யும். எஃப்ஐஆர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எஃப்ஐஆர் கண்டிப்பாக போடணும். அந்த இடத்துல நீங்கள் விபத்தாயிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் விபத்து இழப்பீடு எஃப்ஐஆர் இல்லாமல் நேரடியாக நீங்கள் கோர முடியாது. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். விபத்து இழப்பீடில் நீங்கள் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் பெறலாம், இன்சூரன்ஸ் இல்லாத வெஹிக்கிளில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓனர் லைபிலிட்டியாகவும் பெறலாம். நன்றி ஐயா. தற்போது இருக்கிற காலகட்டத்தில் பாமர மக்களை குறிவைத்து, முக்கியமாக விவசாயிகள், கிராமத்தில் இருக்கிற மக்களை குறிவைத்து நிதி நிறுவனங்கள், அதாவது மகளிர் கடனாலும் இருந்தாலும் தனியார் நிதி நிறுவனங்களும் சரி, நான் உங்களுக்கு வந்து லோன் தரேங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க, விருப்பப்படும் போது கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி அன்பாக அவங்கள்ட்ட பேசி, ஆனால் அவங்களுடைய நிதி நிறுவனங்களுடைய அடாவடித்தனத்தினால பலதரப்பட்ட மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மிகவும் நொந்து நூடாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் அந்த நிதி நிறுவனங்கள் மீது தமிழக அரசும் மற்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கட்டுப்பாட்டு கோடுகள் ஏதாவது உண்டுங்களா இது வசூல் செய்வதற்கு? பாமர மக்கள் இதிலேருந்து தப்பிக்கு கொள்வதற்கும் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கும் இதனுடைய விழிப்புணர்வு என்ன ஐயா? எல்லாருக்கும் நல்லா தெரியும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்காமல் பாதி பேர் யாரும், அதாவது இருக்கிற மக்களில் 80% பேர் எல்லாருமே வந்து கடனில் தான் இருக்காங்க. எல்லாருமே நிறைய நிறுவனங்கள் இப்போ வந்துடுச்சு, சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள்லாம் நிறைய வந்தது. சொன்ன மாதிரி மகளிர் குழுக்கள்லாம் வந்து ஒவ்வொரு குழுக்களுக்கும் தேடி தேடி போய் கடன் கொடுக்குறாங்க. நிதி நிறுவனங்களுக்கு ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு இத்தனை லட்ச ரூபா, இத்தனை கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற டார்கெட்டும் இருக்குது, வசூல் பண்ணி ஆகணுன்ற டார்கெட்டும் இருக்குது. இந்த டார்கெட்னால் நடக்கக்கூடிய துன்பங்கள் தான் இதெல்லாம். நிதி நிறுவனங்கள் செக்யூர்டு லோனாக கொடுக்குறாங்க. நிறைய செக்யூரிட்டி லோனாக கொடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி பேர்லையோ மற்ற என்ன அவங்க செக்யூரிட்டி என்ன பண்ணியிருக்காங்களோ அதனுடைய பேரில் ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க. செக்யூரிட்டி அன்செக்யூர்டு லோனாக இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்புண்டு. பொதுமக்கள் பார்வையில் நம்ம பார்க்கும்போது, பொதுமக்கள் கடனை வாங்கும்போது நாம் அதுக்குண்டான நம்ம என்னென்ன பேப்பர்ஸில் நம்ம சைன் பண்ணுறோம், என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்றத தெரியாமல் எல்லாமே கையொப்பம் போட்டுடுறோம். நாம் என்ன பண்ணாலும் நமக்கு கடன் வழங்கிய
நிதி நிறுவனங்கள் நம்மிடம் வந்து அடாவடித்தனமாக ஆட்களை அழைத்து வந்து வசூல் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடமில்லை. மக்கள் பயந்துருக்கிறது, வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பேங்க் ஸ்டாஃப் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பயப்படுறதால ஒரு சில அசம்பாவிதங்களும் நடக்குது. பேங்க் ஸ்டாஃப்ஸ்ன்ற பேரில் 10 பேர் 20 பேர் வந்து ஆபாசமாக பேசுவதும், நம்மளை அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் முன்னிலையில் நம்மளை அசிங்கப்படுத்துவதும், அந்த மாதிரியான செயற்கள் வந்து நிதி நிறுவனங்களுடைய கண்டிஷனில் கிடையாது. அப்படி தான் நாங்கள் கடன் வாங்குவோம் அப்படின்றதுல நம்ம கையெழுத்து போட்டு நம்ம வாங்கலை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் செலுத்த முடியும் போது அவங்க செலுத்தலாம். ஓரிரு மாதங்கள் தவணைகள் வந்து தவறும்போது அவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் வந்தால் உங்ககிட்ட நாங்கள் கொடுத்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் சிவிலில் நீங்கள் வழக்கு போட்டுக்குங்கன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. அதையும் மீறி அவங்க உங்ககிட்ட தகராறில் ஈடுபடும் போதோ அல்லது உங்களை தன்மான குறைவு செய்யும் போதோ நீங்கள் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் அதனை உங்களுடைய செல்ஃபோனில் வீடியோவாக பதிவு செய்தோ அல்லது சாட்சிகளை கொண்டோ நீங்கள் காவல் நிலையத்தில் கொண்டு போய் புகார் அளிக்கலாம். அந்த புகாரின் பேரில் உண்மை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக யார் வந்து அது நிதி நிறுவன ஊழியராக கூட இருக்கலாம், அவங்க வந்து உங்ககிட்ட தவறாக நடந்திருந்தால் கண்டிப்பாக வழக்கு போடுவாங்க. அதை பற்றி நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மக்களுடைய பாதுகாப்பிற்கு தான் எல்லாமே இருக்குது. அதனால் நிதி நிறுவனங்கிட்ட வாங்கிட்டோம், அவங்க வந்து நம்மளை பேசுகிறாங்க, இது பேசுறது சட்டப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நீங்களாக எண்ணிக்கொள்ள தேவையில்லை. யாரும் கட்டாயப்படுத்தி கடனை வசூல் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சிவில் சட்டப்படி தான் இவங்க அணுக வேண்டும். இவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறத நீங்கள் எந்த விதத்திலையும் இதை ஏற்றுக்கொண்டு மன உளைச்சலில் ஆளாக வேண்டிய அவசியமும் கிடையாது. இதற்குண்டான பிரச்சனைகள் ஏதேனும் தங்களுக்கு வரும் பட்சத்தில் உடனடியாக தீர்வு காண நீங்கள் காவல் நிலையத்திற்கும், தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்தால் நீங்கள் மாவட்ட ஆட்சியர்களிடத்திலையும் போய் நீங்கள் முறையிடலாம். அந்த நிதி நிறுவனங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறத வச்சு நீங்கள் அவர்களுடைய ஹையர் அஃபீஷியலுக்கு இமெயில் மூலியமாக நீங்கள் அனுப்பி வச்சு புகார் செய்யலாம். மக்கள் பயப்பட தேவையில்லை. கடன் வழங்கும் நிறுவனங்களும் அதற்கு அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. நன்றி ஐயா. அடுத்து இப்போது மக்களிடையே பெரும் சர்ச்சைக்கு உள்ளாக இருக்கிறது வந்து மது விலக்கு, போதை வஸ்துக்கள், இது மாதிரி இருக்கிறத காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்தாலும் சில சமூக விரோதிகளால் இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இடத்துலையும் சரி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்றால் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சட்ட திருத்தங்கள்லாம் வந்திருக்கு. இதனுடைய விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க. இந்த போதை வஸ்துகளுடைய மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாமல் பல பிரச்சனைகள், பல கட்ட போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு வராங்க. இதனுடைய அந்த சமூக செயல்கிட்ட நம்ம மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு சொல்கிறீங்க ஐயா? தற்போது எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த மது விலக்கிற்காக. மது விலக்கு சட்டம் ஏற்கனவே 1989 இருந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டத்திலையும் அதுக்குண்டான இது இருந்தது. இப்போது மது விலக்கு திருத்தச் சட்டம் 2023 படி ஏற்கனவே இருந்த அந்த சட்டத்தில் 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 6 மாதங்கள் அபராத தொகை செலுத்தி ஒரு சிறிய தண்டனையாக இருந்த அந்த நேரத்தில் இப்போ வந்து கடுமையாக ஆக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு சட்டத்தில் இப்போ 10 ஆண்டுகள் வரை அதிகபட்ச சிறை தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு தற்போது திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மதுவிலக்கு திருத்த சட்டத்தில் முதல் குற்றவாளியாக இப்போது அவர் கைது செய்யும் பட்சத்தில் அவருடைய வங்கி கணக்குகளை முடக்கி கொண்டு இருக்கிறார்கள் காவல்துறையிலிருந்து. தொடர் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களது நிலத்தினை, அசையும் அசையா சொத்துக்களை
முடக்கவோ அவர்களது ரேஷன் அட்டை மற்ற இதை கூட அவங்க வந்து முடக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து இந்த திருத்த சட்டத்தில் வழிவகைகள் இருக்குது. மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாததால் மீண்டும் மீண்டும் இதே தவறுகள் நடந்த வண்ணம் உள்ளது. கண்டிப்பாக இவ்வாறு தொடர்ந்து குற்றம் நடக்கும் பட்சத்தில் சட்டத்தால் வழங்கக்கூடிய தண்டனைகள் இது எல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய வரும். விழிப்புணர்வு வந்து இப்போ 2023 தான் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்ததால் இப்போது 1 வருஷம் 2 வருஷத்தில் இன்னும் சேர்க்கலை. அங்கங்கே லீகல் எய்டு மூலிமா நிறைய காவல்துறை மூலமாகவும் இந்த வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து அவங்களுடைய நீதிமன்றத்தில் செயல்படக்கூடிய சட்ட விழிப்புணர்வு முகாம் மூலிமா அங்கங்கே ஊரில் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். மதுவிலக்கை பொறுத்தவரையிலையும் அரசாங்கமும் வந்து தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்தி வருது. கடுமையான தண்டனைகள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வாய்ப்புகள் அதிகங்களா எப்படி ஐயா? இப்போ நிறைய தண்டனைகள் கொடுத்துட்ருக்காங்க. கைதாகக்கூடிய நபர்களும் வந்து 5000, 30,000, 50,000, 1,00,000 வரையெல்லாம் வந்து அபராதம் செலுத்தி ஜாமீனில் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு அவ்வளவு அபராதம் விதிக்கப்படவில்லை. தற்போது வந்து அதிகப்படியான அபராதத்தில் பெயில்கள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் குற்றங்கள் குறையும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் வந்து உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு தொடர்ந்து இது தெரிய வரும் பட்சத்தில் மது விலக்குகள் குறையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சட்டத்தின் ரீதியாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் சட்டப்படி அவங்கள தண்டிக்கும் நிறைய தண்டனைகள் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நிறைய பேர், அதாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியறதில்ல. நிறைய பேர் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து இதில் வந்து விதிக்கப்பட்டு தண்டனை குற்றவாளிகளாக உள்ளே இருக்கிறாங்க. வெளியில் தெரியாமல் இருப்பதால் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அடுத்து என்னென்ன ஐயா, இப்போ ஆன்லைன் மோசடின்றது பெருகி வரும் நம்ம மக்களிடையே. பாமர மக்கள் குறிவைத்து, கிராமப்புற மக்களையும் குறிவைத்து, நகரப்புற மக்களையும் குறிவைத்து இந்த ஆன்லைன் மோசடி என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக காவல்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனையும் பொருட்படுத்தாமல் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற நேரத்தில் சில பாமர மக்கள் அதில் போய் ஆன்லைன் மோசடியில் வந்து விழுந்து அதை அடிபட்டு அதன் பிறகு அவங்க காவல் நிலையத்தை அணுகும்போது அவங்க எவ்வாறு அதை வந்து அதற்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும், அதனுடைய விழிப்புணர்வு என்ன ஐயா? எல்லாரும் அறிந்ததே, நாம் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் நமக்கு வந்து ஏற்கனவே இருந்த ரிங்டோன்லாம் இப்போல்லாம் நிறைய வந்து ரிங்டோன் வராமல் காவல்துறை மூலம் வரக்கூடிய எச்சரிக்கைகள் நம்பி ஏமாற வேண்டாம், தேவையில்லாத கால்களை நம்ம அட்டன் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் புகார் தெரிவிக்க வேண்டும்னு வந்து இதை விட நல்ல விழிப்புணர்வு இது. ஏன்னா ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியாக ஒரு முறையாவது யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாரும் இருக்கிறோம். இப்போ ஃபோனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு முறையாவது ஃபோன் பண்ணுவோம். அந்த ஒரு முறையாவது ஃபோன் பண்ணும்போது இந்த காவல்துறை கொடுத்துருக்கிற இந்த விழிப்புணர்வை நம்ம கேட்காம இருக்க மாட்டோம். இதுவே ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். சைபர் கிரைம் குற்றத்தை பொறுத்தவரையிலையும் வந்து நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அதிகமான அளவில் வந்து ஆசைகளை தூண்டுவதால் அந்த குற்றங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒரு 1 லட்ச ரூபா கட்டினா 10 லட்ச ரூபா கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அவங்க அதையும் நம்புகிறாங்க. அதை நம்புறதால ஆகக்கூடிய பிரச்சனைகள் இது. மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். காவல்துறையும் அரசாங்கமும் அதைத்தான் திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கிறது. ஒருவேளை மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் வந்து இப்போ கேட்குறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? பாதிக்கப்பட்டவங்களை பொறுத்தவரையிலையும் அவங்க எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள், எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க காசு அனுப்புனாங்க, இல்லை நேரடியாக வசூல் செய்த ஒரு சில கிராமங்களில் ஒரு சிலர் நடக்குது. யாராவது ஒரு ஏஜெண்ட்டை போட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு ஒரு போலியான ஒரு ஆஃபீஸை போட்டு என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நிறுவனத்தை மூடிட்டு போயிடுவாங்க. வசூல் பண்ணது யாரான்னு பார்த்தாக்கா அந்த சொந்த ஊருக்காரரே இருப்பாங்க, பக்கத்து ஊருக்காரரே இருப்பாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம், இவங்களை எல்லாரையும் நம்ம மக்களை யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் போய் எஸ்பி ஆஃபீஸ், ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சைபர் கிரைம் அப்படின்னு செயல்படக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் புகாராக எழுதி கொடுக்கும் பட்சத்தில்
அதனை அவர்கள் வந்து அவர்களுக்கு தனி கவனம் எடுத்து அவர்களால் முடியும், அவர்கள் அதை விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். கூடுமான வரையில் ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்க மணியை, இல்லை என்றால் தண்டனை பெற்று தருவார்கள். ஆனால் காவல்துறையையும் சட்டத்தையும் நம்பி இருக்காமல் மக்கள் கொஞ்சம் அவங்களுடைய பணத்தை இழக்காமல் அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நல்லது. சட்டத்தில் அவர்களை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக உள்ளது. அதை காட்டிலும் தவறு செய்பவர்கள் அதை வந்து ஓவர்டேக் பண்ணி அவங்க போயிட்டுருக்குறாங்க. நிச்சயம் இது அப்படியே இருந்துடாது. இது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் அவங்க எல்லாம் கம்முன்னு இருந்துருவாங்க. அதனால் மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். சட்டம் கடுமையாக உள்ளது. சட்டத்தின் பால் அவங்க கிரிமினல் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கலாம், ரெக்கவரி ஆஃப் மணி வாங்கலாம். நன்றி ஐயா. அடுத்து, அரசு அதிகாரிகளிடம் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் சில நபர்கள், எல்லாரையும் நம்ம குறிப்பிடலைங்க, சமூக ஆர்வலர் போரில் சில நபர்கள் அரசு அதிகாரிகளை டார்கெட் பண்ணி அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஆர்டிஐ என்ற ஒரு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃப்ரீடத்தை அவங்க தொடர்ந்து ஒரே அதிகாரியிடம் திணித்து அந்த அதிகாரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே அவருக்கு கேட்குற கேள்விக்கு பதில் கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு சொல்லிட்டு இப்போ தற்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டங்களில் இது வந்து பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு அரசு அதிகாரிகள் அவர்கள் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்க அந்த சொந்த பிரச்சனைக்காக பொதுநலன் கருதி என்ற போர்வையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் மேற்கொண்டு அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா? அந்த விழிப்புணர்வு ஒரு பதில் ஐயா. நீங்கள் இப்போ சொல்கிறது சரிதான். இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது வந்து மக்கள் அவர்களால் தெரிந்து கொள்ள இயலாத தகவல்களை, அதாவது அவங்க வந்து ரொம்ப நாளாக ஒரு மனு கொடுத்துட்ருப்பாங்க, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா அவங்களால ரொம்ப நாளாக ஒரு ரெக்கார்டை கலெக்ட் பண்ண முடியாமல் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களால் வந்து ஒரு தகவலை போய் ஒரு செக்ரட்டரியேட்லேயோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ நேரடியாக போய் அவங்களால வாங்க முடியாமல் இருக்கும். இதனை எளிமைப்படுத்தும் வகையில் மக்களுக்கு தேவையான தகவல்கள் உடனடியாக அவங்களுக்கு 30 நாட்களுக்குள்ளாக அவங்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த தகவல்களை கொண்டு அவர்கள் நியாயமாக அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதனை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் அந்த தகவல் பெறும் உரிமை சட்டம், ஆர்டிஐ என்பது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொதுநலவாதிகள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கடிதங்கள், அவங்களுடைய தகவல்கள் கூறும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பொதுமக்களை பேஸ் பண்ண மாதிரியும் நியாயத்தை கேட்பது போல் இருக்கும். அவங்களுக்காக இருக்காது. அப்படி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு அதிகாரிகளை தொல்லை செய்யும் நோக்கில் ஒரு சிலர்கள் வந்து ஏதோ ஒரு சிலர்கள், நம்ம சொல்கிறது வந்து எல்லாரையும் சொல்லலைங்க, அந்த ஒரு சிலர் தனிப்பட்ட பிரச்சனைகள் அவருடைய சொந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அரசு அதிகாரி அவங்க கைக்குள்ளே போகிறதுக்கோசரம் அது மாதிரி ஈடுபட்டு வராங்க. அதற்கு மட்டும்தான் இந்த கேள்வி. இப்போது அதுபோல் அவங்க பொதுநலவாதிகள் போர்வையில் அவங்க வந்து தொடர்ந்து ஒரே தகவலை மீண்டும் மீண்டும் கேட்பதோ போலையோ, அல்லது தகவல் தரும் அதிகாரிக்கு சம்பந்தம் இல்லாத தகவல்களை இவர்கள் கேட்பதோ, அல்லது தகவல் கொடுக்கும் அதிகாரியின் பர்சனல் விஷயத்தில், உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல்கள்லாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மறுக்கப்பட்டவை. பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலர் அதை தெரியாமல் அதை பயன்படுத்துகிறாங்க. தெரிந்தே தவறு செய்யும் நோக்கோடு ஒரு சிலர் அது மாதிரி செய்யும்போது இவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இவர்கள் அனுப்பிய அந்த தகவல் பெறும் உரிமை பெறுவதற்கான அந்த கடிதத்தை அஃபிஷியலாக வச்சு அவங்க வந்து இவர் வந்து எனக்கு இந்த காரணத்துக்காக தான் என்னை தொல்லை பண்ணுறாரு, இந்த தகவல்கள் வந்து ஏற்கனவே நான் 2-3 முறை நான் கொடுத்து விட்டேன், இருப்பினும் என்னை மீண்டும் மீண்டும் என்னை மன உளைச்சல் செய்யும் நோக்கோடு என்னுடைய பணியை அவர் வந்து செய்ய விடாமல் தடுக்கும் நோக்கோடு என்னை இது போல் அவர் வந்து கேட்டுட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி நாம் வந்து நம்மளுடைய உதாரணத்துக்கு இப்போ தாசில்தாராக இருந்தால் ஒரு கலெக்டர்கிட்ட. நன்றி ஐயா. பொதுமக்களுடைய சட்ட
பிரச்சனைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த தாங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் திரு ரமேஷ் சார் அவர்களிடம் நேரலையில் காணலாம். நியூஸ் 21 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.